ஹலோ, அடிசல் கிச்சனில் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்துடலாமா? பருப்புருண்டை போட்டு எல்லாருமே காரக்குழம்பு பண்ணியிருப்பாங்க, வத்த குழம்பும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் மோர் குழம்புல ரொம்ப கம்மியாக தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு மோர் குழம்புல பருப்புருண்டை போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மோர் குழம்புக்கு நான் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் 1.5 கப் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஆனால் நிறைய பேர் இதோட துவரம்பருப்பு தான் நிறைய சேர்ப்பாங்க. பட் நீங்கள் குவான்டிட்டி துவரம்பருப்பு சேர்க்கணும் அப்படின்னாலும் 1 கப் துவரம்பருப்பும் 1/2 கப் கடலைப்பருப்பும் சேர்த்து கூட பண்ணலாம். பருப்பு உருண்டை நல்லா தான் வரும். நான் இப்போது கடலைப்பருப்பு 1.5 கப் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுட்டேன். மோர் குழம்புக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை ஊற வச்சு அரைக்கணும். அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் தனியா, துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பீல் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகா. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் பேரலாக ஊற விட்டுடலாம். இது நல்லா ஊறினதும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது பருப்பு நல்லா ஒரு 1 hour ஊறிடுச்சு. இதை தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை ட்ரையாக நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு அரைக்கிறதுனா நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துப்போம். அங்கங்கே பருப்பு மாட்டினாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த அரைச்ச பருப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அரைச்ச பருப்பு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சி வேக வச்சிங்கன்னா உருண்டை ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போது அதே பவுலில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உப்பும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையிலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா எல்லாமே மிக்ஸ் ஆனதும் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டையை ரொம்ப டைட்டாக பிடிக்க வேண்டாம். ஏன்னா டைட்டாக பிடிச்சோன்னா உள்ளே பருப்பு அவ்வளோ வெந்திருக்காது. அதனால ரொம்ப லைட்டாக அவ்வளோ ப்ரெஷர் போடாமல் கொஞ்சமாக ப்ரெஷர் போட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பு மொத்தத்தையும் உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பேனில் தண்ணி வச்சு நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு உருண்டை கம்மியாக இருந்ததுனால நான் பேனில் வைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் 2 தட்டு அந்த மாதிரி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. பேரலாக நம்ம மிக்சி ஜாரில் ஊற வச்ச அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா பருப்புலையும் உப்பு சேர்த்ததுனால இதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி அண்ட் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மிக்ஸ் குழம்பு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒரு 10 to 15 மினிட்ஸில் உருண்டையும் நல்லா வெந்து போச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸோட மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம்லாம் சேர்த்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதோட நம்ம வேக வச்சுருக்க இந்த உருண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் சூடாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். ஸோ அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு, கிரேவியும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் முன்னமே அந்த குழம்பு கொதிக்கிற டைமில் தயிர் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இதில் சேர்த்துருக்கேன். நான் 1 கப் தயிர் இதில் சேர்த்துருக்கேன். உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயிர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பபிள் வர ஆரம்பித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது அதே ஸ்டவ்வில் தாளிக்கிற பாத்திரம் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து கொட்டணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து இதை மோர் குழம்புல கொட்டி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே தாளிச்சு கொட்டினோன்னே டக்குன்னு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லா அந்த கிரேவியில் ஏறிக்கும். குழம்போ கூட்டோ எது பண்ணாலுமே அந்த கிரேவியில் நல்லா ஏறிக்கும். இந்த பருப்புருண்டை மோர் குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.